விற்கிறாங்க. நம்ம சளி ஜலதோஷத்துக்கு சரி பண்ணணும்னு போடுற இது வந்து கிட்னியை சொல்லி முடிக்கிற வேலையை செய்யும். கிட்னியை வேகமாக கெடுக்கும். ஜலதோஷத்துக்கு எனக்கு அடிக்கடி அந்த பாதிப்பு வருது. ஜலதோஷத்துக்கு அக்குபஞ்சரில் எளிய தீர்வுகள் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு எளிய தீர்வு இருக்குது. எப்போ கிச்சனில் கவனம் செலுத்த விட்டுட்டோமோ, சமையல் அறையில் கவனத்தை விட்டுட்டோமோ, அப்புறம் மருத்துவமனையில் தான் கவனம் செலுத்தணும். அதனால் இன்னைக்கு இருக்கிற அறிவில் ஆகச்சிறந்த அறிவு அப்படிங்கிறது சமையலறை அறிவு தான், பெண்கள் அறிவு தான். இந்த அறிவை நம்ம உதாசீனம் பண்ணி கடந்து போகும்போது தான் நம்ம வெளியாட்களுடைய அறிவை கேட்க வேண்டியது. நீங்கள் மூத்த குடி, தமிழ் குடி, தொல்குடின்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, நான் எதை சாப்பிடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சாப்பிடுவேன். இதை விட அசிங்கம் வேறு. இயற்கை வேளாண்மைக்கு திரும்புங்கப்பா, மண்ணையும் மனிதனையும் விஷமாக்காதீங்கன்னா இதை இடையில வந்து வியாபாரமாக்கிட்டாங்க. தற்கொலைகளுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னாக்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை நீ போய் இருக்க, நாங்களாம் இருக்க, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லை. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு பகுதியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஆங்கில மருத்துவத்தை நான் முழுசாக புரிஞ்சிக்கல. அதில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறேன். அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். நுரையீரலில் நீர் தேங்கி இருந்துச்சுன்னா அது சளி, ரன்னிங் நோஸு, மூக்கு ஒழுகுதல் இருக்கு இல்லையா, இது வந்து நுரையீரலில் இருக்கும்போது நுரையீரலை துன்பத்துக்குள்ளாக்குது. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டேன்னாக்க என் நுரையீரலில் இருக்கிற தண்ணி வற்றி போகும், வெளியேற்றப்படும், நான் சுகமாயிடுவேன்னு நம்புகிறாரு. அந்த அடிப்படையில் ஒரு மருந்து எடுத்துக்கிறாரு. சரிதான். கொடுத்த மருந்து எப்படி குறிப்பிட்டு நுரையீரலில் தான் போய் வேலை செய்யுங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லையா. அதை வந்து ரெசிப்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆங்கில மருத்துவர்கள் வந்து ரெசிப்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அதை ரிசீவ் பண்ணுமா, அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெசிப்டார்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க அவங்க. அப்படி அந்த மருந்து மேலே வச்சிருக்கிற அந்த பொருள் இருக்கு இல்லையா, அதை 100% நுரையீரல் ரிசீவ் பண்ணாது. ஒரு 40 60 ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி அந்த 60% வேலையே நுரையீரலில் இருக்கிற தண்ணியை இல்லாமல் பண்ணிடும், சுகமாயிடுவாங்க. ஆனால் அதில் மிச்சம் இருக்கிற ஒரு 40 60 இருக்கு இல்லையா, அதில் ஒரு 20% கிட்னி ரிசீவ் பண்ணும். கிட்னிங்கிறது நல்ல ஒரு நீர்க்காய் மாதிரி, நெல்லிக்காய் மாதிரி நல்ல நீர்னால அடைச்சி வச்சிருக்கிற ஒரு காய், ஒரு 2 காயின்னு வச்சுக்கோங்களேன். இது அதுக்குள்ளே போனால் என்ன வேலை செய்யும்னா, நுரையீரலுக்குள்ளே போய் என்ன வேலை செய்ய சொன்னாங்களோ அதே வேலையை கிட்னிலையும் போய் செய்யும். சரி. அப்போ கிட்னியில் போய் என்ன பண்ணா, கிட்னி நீரால் நிறைஞ்சிருக்க வேண்டிய ஒரு உறுப்பு அது. அங்கே போய் அங்கே இருக்கிற நீரை வற்ற செய்யும். அப்போ கிட்னி சுருங்கி போகும். இது ஒரு மாத்திரை எடுத்து ஒரு நாளில் ஓரிரவில் 24 மணி நேரத்தில் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் மருந்துகளுடைய பக்க விளைவு. இது வந்து அந்த மருந்தை விற்கிறாங்க. நம்ம சளி ஜலதோஷத்துக்கு சரி பண்ணணும்னு போடுற இது வந்து கிட்னியை சொல்லி முடிக்கிற வேலையை செய்யும். கிட்னியை வேகமாக கெடுக்கும். இதை வந்து நீங்கள் எந்த மருந்து நுரையீரலில் இருக்க சளியை போக்கும்னு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளும் அதில் எழுதப்பட்டிருக்கு. எதை தீர்க்கும்னு சொல்கிறாங்களோ அவங்க வெளிப்படையாக இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மருத்துவ முறையவோ ஒரு மருந்தையோ குறை சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற எந்த மனிதர்களுக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன வணிகம் பண்ணுறாங்களோ அது வெளிப்படையாக சொல்லி வணிகம் பண்ணுறாங்க. நீங்கள் படிக்க முடியலை அப்படின்னா உங்கள் ஃபோனில் எடுத்துக்கிட்டு பெருசு பண்ணிட்டு படிங்க கொஞ்சம் நேரம். நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க, எம்பிஏ படிச்சிருக்கீங்க, என்னென்னோ படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நிறைய மருந்து கொடுத்தாலும் உடனே எடுத்து உங்கள் வாய்க்குள்ளே எதை போடணுங்கிறத தெரிஞ்சு போட மாட்டேங்கிறீங்களா, அதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வேறு ஏதோ விஞ்ஞானம் பேசுகிறீங்கல்ல. நீங்கள் போடுற ஒற்றை சளிக்கான மருந்து அதனுடைய பக்க விளைவு என்னன்னு அதில் ஒரு 10 நிமிஷம் படிங்க. படித்தா போட மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் தான் உட்கொள்ளும் ஒரு ரசாயன மருந்தை என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா யார் ஒருத்தரும் ரசாயன மருந்தை எடுக்க மாட்டாங்க. அந்த கேடை வெளிப்படையாக அவங்க எழுதி தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்லாமலாம் கொடுக்கல. அவங்க நீங்கள் சொன்ன அந்த ஜலதோஷம், சளி, நீர் சேர்றது அப்படிங்கிறதுல இதை சரி பண்ணுறதுக்கு அக்குபஞ்சரில் மருத்துவம் இருக்கா, அல்லது மரபு மருத்துவத்தில் ஏதாவது இந்த மிளகு ரசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுல சரியாகுதா? ஏன்னா ஜலதோஷத்துக்கு எந்த மருந்தும் இருக்க மாதிரி தெரியல. ஜலதோஷத்துக்கு எனக்கு அடிக்கடி அந்த பாதிப்பு வருது. ஜலதோஷத்துக்கு அக்குபஞ்சரில் எளிய தீர்வுகள் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு எளிய தீர்வு இருக்குது. வறட்டு இருமலுக்கு அப்படி இருக்குது, இருமலுக்கு இருக்குது. நுரையீரலில் வந்து காலைல எந்திரிச்ச உடனே தும்மிக்கிட்டே இருப்பாங்க, 100 தும்மல் போடுறவங்க இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் இருக்கு அப்படின்னுங்களா. அதெல்லாமே நுரையீரலுடைய உறுதித்தன்மை, எதிர்ப்புத்தன்மை குறைவாக இருக்குது, அது பலகீனமாக இருக்குங்கிறத காட்டுது. அப்போ இது வந்து நோயாக வந்து தும்மலை பார்க்கக்கூடாது, நுரையீரல் பலம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நுரையீரலை பலப்படுத்துறதுக்கான சிகிச்சையை பண்ணிங்கன்னா நுரையீரல் பலமாகும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். லேசாக பனிசாரல் பட்டாலோ தூசி பட்டாலோ இதுக்கெல்லாம் தும்மல் இருக்குது, தும்மிக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாமே குணமாகக்கூடியது, நிரந்தரமாக குணமாகக்கூடியது. இதில் நம்ம எதை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறோம்னா,
நீங்கள் மிளகு கஷாயம், ஒரு பூண்டு மிளகு கஷாயம் கேட்டீங்க இல்லையா, இதை வந்து எந்த ஒரு மருத்துவரும் இதில் தலையிடக்கூடாது. எந்த மருத்துவ முறையும் இதில் தலையிடக்கூடாது. இன்னும் விஞ்ஞானம் எவ்வளோ காலம் வேணாலும் வளரட்டும், இதில் யாருமே தலையிடக்கூடாது. இது மக்கள் அனுபவத்தில் இருந்து மக்கள் அனுபவத்திலிருந்து காலங்காலமாக அனுபவித்து நல்லது கெட்டதெல்லாம் ஒதுக்கி நல்லதை மட்டும் வச்சு இன்றைக்கி வந்திருக்குது. இன்றைக்கி சமையலில் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒவ்வொரு முறையான சமையல் முறை இருக்குது. ஒவ்வொரு ஜாதியினரும் அவங்க வழிபடக்கூடிய குலதெய்வங்களுக்கு ஒரு வகையான வழிபாட்டு முறையை வச்சுருக்குறாங்க. டேஸ்ட்டு மாறுது, கலவைகள் மாறுது, கிச்சனில் இருக்கிற பொருளே மாறுது. அப்படிங்கும்போது அவங்க ஒன்றும் நோயெல்லாம் வந்துடல. அவங்க வந்து அவங்களுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக தனித்தனிமையோடு இருக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு வீட்டு கிச்சனுக்குள்ளேயும் அது மாதிரி தனித்துவம் இருக்குது. ஒரு ஜாதிக்குள்ளேயே இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பம், அந்த இருக்கிற குடும்பங்களுக்குள்ள தனித்துவமான சமையல் முறை இருக்கு. அப்போ இதெல்லாமே இந்த ஜீனில் நமக்கு ரெக்கார்டாக இருக்குது. இதெல்லாமே அறிவு. எப்போ கிச்சனில் கவனம் செலுத்த விட்டுட்டோமோ, சமையல் அறையில் கவனத்தை விட்டுட்டோமோ, அப்புறம் மருத்துவமனையில் தான் கவனம் செலுத்தணும். அதனால் இன்றைக்கி இருக்கிற அறிவில் ஆகச்சிறந்த அறிவு அப்படிங்கிறது சமையலறை அறிவு தான், பெண்கள் அறிவு தான். இந்த அறிவை நம்ம உதாசீனம் பண்ணி கடந்து போகும்போது தான் நம்ம வெளியாட்களுடைய அறிவை கேட்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி மனிதனுடைய அவலமான நிலை அப்படின்னு சொல்லும்போது, மூத்த குடி, தமிழ் குடி, தொல்குடின்னு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா, நான் எதை சாப்பிடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை சாப்பிடுவேன். இதோட அசிங்கம் வேறு. நான் எதை சாப்பிட தெரியாமல் சொல்லி கொடுத்தவன் இவன், ஆனால் இவன் அப்படி இருக்கான். யார்ட்டையாவது போய் கேட்டு எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு உணவு டயட் வருமா, அதை நான் ஃபாலோ பண்ணலாமான்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வேர்லேருந்து விலகி போயிட்டோம், ரொம்ப விலகி போயிட்டோம். அது இந்த தொல்குடி அப்படி போயிடக்கூடாதுங்கிறது எனக்கெல்லாம் பெரிய ஆதங்கம். நம்ம மீட்டெடுக்க வேண்டிய மிக முக்கியமான வேலையில் வந்து நம்ம சமையலறை அறிவை வந்து மீட்டெடுக்கணும். இது பெண்களுக்குள்ளாகவே பேச வைக்கணும், அவங்களுக்குள்ளே நூல் எழுத வைக்கணும். சமையலறையை சமைக்கிற முறையை பற்றி, அதில் இருக்கிற கவனத்தை பற்றி நிறைய நூல்களை கொண்டு வரணும். நம்ம பெண்கள்கிட்டேருந்து அதை கொண்டு வந்து சேர்க்கணும். நம்ம சரி, இப்போ குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் வர்ற பயணத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ மருத்துவமனை, கருத்தரித்தல் மருத்துவமனை உருவாயிருச்சு. முந்திலாம் ஊர் போகிறாங்கல்ல, யாராவது ஒரு தம்பதியினர் குழந்தை இல்லாத தம்பதிகள் இருப்பாங்க, பெருவாரி அவ்வளோதான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ அதிகரித்ததுக்கு காரணம் என்னவான்னு நினைக்கிறீங்க? இந்த உணவு முறை ஒன்று இருக்குது, ரசாயனமாக்கப்பட்ட உணவு முறைகள் இருக்குது, மலட்டுத்தன்மைகளை ஏற்படுத்தி எப்படி நிலத்தை மலடாக்குனுச்சோ அது மாதிரி அந்த உணவுகள் வந்து மனிதர்களை மலடாக்குனுச்சு. அது நீங்கள் முந்தைய உரையாடலில் வந்து சொன்னீங்க, உங்களுக்கு பிடித்த உங்கள் மனது இந்த உணவை ஏற்றுக்கிடுது, உங்கள் மனமும் உடலும் விரும்புது அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த உணவு வந்து மலடை உருவாக்குதுன்னு சொல்கிறீங்க. இயற்கையான உணவை தான் நீங்கள் சாப்பிட்ணும், அதுதான் சரின்னு சொல்லிட்டா, நீங்கள் ஒவ்வொரு முறை ரசாயன உணவு எடுக்கும்போது உங்களுக்கு மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி என்னால் இன்னைக்கு எல்லாருக்கும் இயற்கையில் உணவு கொடுக்க முடியும். எல்லாம் நீங்கள் உங்களை மாதிரி ஆள்கள் வந்து பண்ணி என்ன பண்ணிட்டீங்க, வந்து மரபு உணவுன்னு ஆரம்பித்து இயற்கைன்னு பேச ஆரம்பித்த பிறகு சும்மா ஊற்றிக்கிட்டு இருந்த கடல் எண்ணெயை வந்து மரபு செக்கு எண்ணெய்ன்னு ஆரம்பித்து அது பெரிய சந்தையாக மாற்றி விட்டீங்க. நாங்கள் சந்தையாக மாற்றலை, நாங்கள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புங்கப்பா, மண்ணையும் மனிதனையும் விஷமாக்காதீங்கன்னா இதை இடையில வந்து வியாபாரமாக்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சிக்கிட்டு இருந்ததை வந்து இது பெரும் சந்தையாக மாறிட்டு. ஆமாம், இப்போ மற்ற அந்த பொருள் வந்து எளிமையாக கிடைக்குது. இது இப்போ நம்ம மரபுக்கான உணவை தேடி பயணிக்கிறது பெரும் போராட்டமாக இருக்கு. இப்போ அதை வாங்கி சாப்பிட முடியாதாலோ இல்லை இன்னைக்கு எல்லாருமே வாங்கி சாப்பிடணும்னு நினச்சி விரும்பினாங்களோ எல்லாருக்கும் அந்த அளவுக்கு விளையலை. அப்படிங்கும்போது கிடைக்காத அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பரோட்டா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் இட்லியவே சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லைங்க நான் பரோட்டா சாப்பிட்டா ஒரு 5 மணி நேரம் என் வயிற்றில் இருக்கேன், என் வேலைக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறாரு. நான் திருச்சியில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் அங்கே போவோம். நாங்கள் அந்த குப்பைகள் மேலாண்மை தான், எந்தெந்த குப்பையை தப்பாக பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிக்கிறது, அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த 1 மணி 12 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைதா போண்டா போடுவாங்க. பரோட்டா அப்பயே மாவு பிணைஞ்சு வச்சு 12 மணிக்கு பரோட்டா போட ஆரம்பிப்பாங்க. ராத்திரி 12, நம்ம கோயம்பேட்டில் நடக்குது. அதை தான் சாப்பிட்றாங்க. அதை வந்து 13வது வயசுலேருந்து சாப்பிட்டவங்க, 15வது வயசுலேருந்து சாப்பிட்டா அந்த சுமை தூக்கும் தொழிலாளிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க 70-75 வயசாகி அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயிற்று நோய் வரல, அவங்களுக்கு மூல நோய் வரல. நம்மளவர் கூட ஒரு பேச்சில் மூலம் வந்துடும் திட்டுறாரு, அவங்களுக்கு மூல நோய் இல்லை. இதெல்லாம் சாப்பிடாம நல்ல உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருந்த ஆளுக்கு மூல நோய் வந்துருச்சு. அப்போ பொட்டுன்னு போய் வந்துருச்சு. அப்போ வந்து உணவு பிரதானம் தான். மனத்துக்கண் மாசலனாதெல்லாம் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா. இப்போ நான் என்னத்தினால அதை நாங்கள் ஒரு பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடாதுன்னா, இன்னைக்கு கிடைக்காத ஒன்று நீங்கள் போய் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாயின்னு சொன்னால், அதாவது இது வரைக்கும் இலவுழுவாத வீட்டில் போய் நீ என்ன வாங்கிட்டு அந்த உயிரை நான் எழுப்புறேன்னு சொல்லி ஒருத்தர்
சொல்கிறாரு, கரும்பு சித்தர் சொல்கிறாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செய்தியாக இன்றைக்கி இருந்துடும் அது. அதனால் உங்களுக்கு அவைலபிலிட்டி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த நிலையில் இருக்கிற உணவு எடுக்குங்கிறது. ஆனால் இன்றைக்கி மலட்டுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த உணவு மீதான ரசாயனம், அதிகப்படியான ரசாயனம் மனிதர்களை மலடாக்கி இருக்குது. இதுதான் மிக முக்கியமான காரணமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு மனநிலை இருக்கு இல்லையா, அது வந்து கவலை மிகுந்த மனநிலையா, துக்கம் மிகுந்த மனநிலையா மாறி போச்சு. பெரிய அளவில் அப்படி மாறி நம்பிக்கைக்குரிய மனநிலை வந்து இருக்கு. அது ரொம்ப ஒரு பகுதியாவில் அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிருப்பாங்க, போடா இந்த வருஷம் விளையெல்லாம் அடுத்த வருஷம் விளையும், இவ்வளோதானே, இதுதான் கவலை. 10 நாளில் மழை பெய்யலைன்னா இதுதான் கவலை. அவனுடைய எல்லையும் சின்னது, அவனுடைய கவலைகளும் சின்னது. இன்னைக்கு வந்து கவலை அது இல்லை. இன்னைக்கு கூகுள்லேருந்து 12,000 பேரை வெளியேற்றுறேன்னு சொல்கிறான். போன வருஷம் 40,000 பேரை வெளியேற்றிருக்கேன்னு சொல்கிறான். ஒவ்வொருத்தரும் வெளியேற்றுவேங்கிறான். இப்போ சின்ன வயசில் ஒரு 30 வயசில் ஒருத்தர் காரை நம்பி வாங்கிட்டாரு, வீட்டை நம்பி வாங்கிட்டாரு. இப்போ வேலையை விட்டு அனுப்புவானா வச்சுக்குவானான்னு தெரியாது. இப்போ இந்த கவலை இருக்குல்ல, இது ஆளை கொல்லும். தானே எப்படி வாழ முடியாதுன்னு நினைக்கிறாள். சந்ததியை பற்றின யோசனை உள்ளே வருது இல்லையா, அப்போ தானாகவே இந்த உடலுடைய நுண்ணறிவு இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த எதிர்காலத்து மனக்கவலைகள் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. எதிர்கால சந்ததியை நான் எப்படி பார்ப்பேன்னு நினைக்கிற ஆளுக்கு அது தாமதமாகுது, அது தயக்கத்துக்குள்ளாகுது. மன வேலை செய்யுது நேரடியாக ரசாயன வேலை. இல்லை, அது நீங்கள் இது இப்படி ஒரு காரணி சொல்கிறீங்க. எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியில் செழிப்பாக இருக்கிறாங்க, உடல் ஆரோக்கியமாகவும் செழிப்பாக இருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த சிக்கல் வருதுன்னா அந்த ரசாயன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நீங்கள் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன, ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பிட உட்காடுறாங்க சென்னையில். இப்போ நிறைய கடைகள் 12 மணிக்கு தான் சாப்பிட உட்காடுறாங்க, 2 மணி வரைக்கும் சாப்பிட்றாங்க அவங்க. அங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு கடை இருக்குது, நானும் நண்பரும் 11 to 3ன்னு போட்டிருந்தான். 11 to 3ன்னு போட்டிருந்தான். நாங்கள் மத்தியானம் போயிட்டோம். இப்போல்லாம் மத்தியானத்தில் இருக்குது. மத்தியானம் போனாக்க இது நைட்டு கேட்போம். அப்புறமா தான் பார்த்தா அங்கே 11 PM to 3 AM போட்டிருக்காங்க. ஆஹா, இப்படி இருக்குதா ஊர் நினச்சி வந்தால் இங்கே அண்ணா நகர் பக்கம் வந்துட்டு ஒரு நாள் பார்த்தாக்க இரவெல்லாம் இப்போ வந்து அந்த ஒரு கல்ச்சர் மாறுது. ராத்திரி தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறது, ஊர் சுற்றுறது அப்படிங்கிற இதை வந்து அரசுமே வந்து அதை அதுக்கெல்லாம் இடம் ஒதுக்குறாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான கேடுகளுக்குள்ள பணம் வச்சிருக்கவங்களும் போய் விழுகிறாங்க. அப்புறம் பணம் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் நிம்மதி இருக்குன்னு சொல்ல முடியும். பணம் அதிகமாக பெருக பெருக பிளவு கூடுது. ஏன்னா இவன் பணத்தை பிரதானப்படுத்துகிறான். முன்னாடி பணம் இல்லை, ஆனால் அண்ணன் தம்பிக்கு ஒன்றா இருந்தாங்க, கல்யாணம் காட்சி பண்ணாங்க, அக்கா தங்கச்சியெல்லாம் உறவில் இருந்தாங்க. ஒரு பெரும் பந்தமாக கொத்தாக இருந்துச்சு உறவுகள். இன்னைக்கு எல்லாமே தனித்தனியாக வெட்டி விடப்பட்ட உறவுகள் ஆயிடுச்சு. பணம் பெருகிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு உதவி ஒத்தாசன் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. முன்னாடி கல்யாணம் நடந்துச்சுனாக்க, கல்யாணம்னு ஆச்சுன்னா 15 நாளைக்கு முன்னாடி சொந்தக்காரங்களாம் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்களே பந்தலை போடுறது, காய ஆரம்பிச்சு எல்லா வேலைகளும் எடுத்து செய்வாங்க. வீட்டு பலகாரம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்குறது, பெண்ணு வீட்டுக்கு கொடுக்குறது, பலகாரத்தை இவங்களே செய்கிறதுன்னு ஒரு திருவிழா நடந்துச்சு. ஒரு கல்யாணங்கிற திருவிழா நடந்துச்சு. இப்போ சொந்த தங்கச்சி பொண்ணு, அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், மாமா பொண்ணுக்கு கல்யாணம்னாக்க கெஸ்ட்டு முதல் நாள் சாயங்காலம் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வர மாட்டேங்கிறான். அன்றைக்கி காலையில் ஃப்ளைட்டில் வர்றான், வந்து அட்டன் பண்ணுறான், நேராக மேடைக்கு போகிறான், ஏதோ ஒன்று கையில் கொடுக்குறான், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அது கூட பிறந்தவங்க சாப்பிட்டு போன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு டைம் ஆச்சு, 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குங்கிறான், கிளம்பிடுறான். அவன் பிள்ளைக்கும் அவன் சகோதரனுடைய பிள்ளைக்கு வித்தியாசம் கிடையாது இல்லை, 2 பேரும் ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க, ஒரு கொத்து தானே அவங்க. ஆனால் அவனால் நிற்க முடியலை. இன்னைக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அது பெருசாக நினைக்கிற மனநிலை வந்துச்சு. நான் பிஸியாக இருக்கிறேன்னு நினைக்கிறான். குடும்பத்தோடவும் உறவுகளோடவும் நண்பர்களோடவும் செலவழிக்காத அந்த வாழ்க்கை முறை என்ன வாழ்க்கை முறை அது? அது வந்து நிம்மதியான வாழ்க்கை முறை இல்லை. இன்னைக்கு தற்கொலைகளுக்கு மிகப்பெரிய காரணம், அமெரிக்காவில் நிறைய தற்கொலைகளுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னாக்க, நீங்கள் நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா போயிடுறீங்க, எங்கேயோ போய் முட்டி நின்று பொருளாதார ரீதியாகவோ வேறு ரீதியாகவோ நீங்கள் ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது, சரி மச்சான் வா நம்ம பார்த்துக்கோம், என்னடா மாப்பிள்ள இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நம்மளாம் இருக்கிறோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ போய் இருக்க, நாங்களாம் இருக்க, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு கேட்குறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லை. போயிட்டியா அப்படின்னு எல்லாம் விலகுறான். விலக அவன் ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறான். அப்போ அந்த தனிமைங்கிறது செழிப்பாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் வந்து ஒட்டுறாங்க. அவனுக்கு ஒரு சிக்கல் வரும்போது மன ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள்கள் இல்லை. இது இரத்த உறவுகள் தான் பண்ணும். அந்த இரத்த உறவுகள் முக்கியம். இன்னைக்கு நண்பர்கள் ரொம்ப முக்கியம்தான். அது வந்து விலக்காக்கப்பட்ட நண்பர்கள். இன்னைக்கு கூட வரைக்கும் கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸ்னாக்க விலக்களிக்கப்பட்டவங்க அவங்களாம். அது மாதிரி விலக்களிக்கப்பட்ட நண்பர்கள் எங்கேயுமே இருப்பாங்க. ஆனால் உறவுகள் கூட நிற்கிறது மாதிரி மற்றவங்க நிற்க மாட்டாங்க. அதனால குழந்தை பிறப்பு உள்ள ஆரம்பிச்சு பல இதுக்கும் அதுக்கு எல்லாத்துலேயும் தடை இருக்குது.
நீங்க நினைச்சு பாருங்க, ம். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு தனி அறை இருக்கு. ம். நீங்க இங்க என்ன பேசிக்கிட்டீங்க போயிட்டீங்கன்னு வெளியே தெரியாது. அன்னைக்கு பார்த்தாக்க தாத்தாவும் பாட்டியும் அங்கே தான் படுத்திருப்பாங்க, ஆமா. அம்மா அப்பாவும் அங்கே தான் படுத்திருப்பாங்க, அக்கா தங்கச்சி படுத்திருப்பாங்க, அண்ணன் தம்பி படுத்திருப்பாங்க. இதுல புதுசா கல்யாணம் ஆனாலும் அந்த இடத்துல படுத்திருப்பாங்க. இவங்களுக்கு எப்படா சேர்ந்தாங்க, எப்படா புள்ள வந்து தெரியாது, இல்லை 10 புள்ள இருக்கும். ஆமா. இவங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2 பேரும் முடிச்சுட்டே தெரியவாங்க. அப்படி வந்துருச்சு குழந்தை. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஒரு இரவு முழுசுமே நீங்க ஒரு ஆண் பெண் ஒருத்தர் ரசிச்சு நீங்க இன்பத்தை அனுபவிக்க முடியும். யார் தடை இல்லாம கூச்சம் இல்லாம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் குழந்தை தடை இருக்கு. இல்ல அப்ப எது தடுக்குது அது அப்படிங்கிறத? நீங்க மனம் ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு ஆணுக்கு எழுச்சி இல்லைங்கிறது மனம் முக்கியமான காரணம், பெண்ணுக்கு விருப்பம் இல்லைங்கிறது மனம் முக்கியமான காரணம். இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஆண் தேவையில்லை குழந்தை பெற்றுக்கலாம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டு தான் ஷாலினி மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அவங்கெல்லாம் அது தவிர்த்துட்டு ஆணை திருமணம் செய்வது, பெண்ணை திருமணம் செய்வது அப்படிங்கிற இயற்கைக்கு விரோதமான போக்குன்னு சொல்லி அதை கண்டிக்கவும் செய்யறாங்க. இன்னைக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்குது. மனம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல இது ஒண்ணு முக்கியமான இடம். இந்த ரசாயனங்கள், அதிகப்படியான ரசாயனங்கள் வீரியத்தை குறைச்சிருச்சு. இன்னைக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, கால்நடைகளுக்கும் இனவெருத்தியில சிக்கல் இருக்கு. செனை பிடிக்காத மாடு இருக்கு, செனை பிடிக்காத ஆடு இருக்கு, அந்த வரட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு சினை மனிதர்கள் அது மாதிரி இன்னைக்கு அதாவது பாலூட்டிகளுக்கு தான் அந்த பிரச்சனை. முட்டை போடுறவர்களுக்கு இந்த பிரச்சனை கம்மி, பாலூட்டிகளுக்கு இந்த பிரச்சனை அதிகம். இதுக்கு இன்னொரு காரணம், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன காரணம் சொல்றாங்கன்னாக்க, இந்த உலகம் வெப்பமயமாயிட்டு இருக்குது இல்லையா, அதுல வந்து இந்த விந்தணு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட குளிர்நிலையில உடம்புக்குள்ள இருக்கு. அது இந்த வெளி வெப்பத்தினால சூடாகி நீர்த்து போய் தரங்கட்டு போச்சுன்னு சொல்லி உலக அளவில் இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதை ஒரு காரணமாக வைக்கிறாங்க. இன்னும் 50 ஆண்டுகளில் பாலூட்டி இனங்கள் அழிஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணமாக சொல்கிறது வந்து இந்த வெளி வெப்பம், உலக வெப்பம் வந்து ஆணுடைய விந்து நீர்த்து போக செஞ்சு அது தானாகவே இப்போ வயசு முடியாமல் இருக்கும் நீர்க்கசிறு மாதிரி விந்து கசிய ஆரம்பிக்கும். விந்துல வீரியம் இருக்காது, அதில் உயிரணு பற்றாக்குறை இருக்கும், அதனால இனவிருத்தி குறையும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி சம்பவங்களை அவங்க நிறுவிக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் நண்பர்களை கூட உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கேன். 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து செஞ்ச பிறகு உங்களுக்கு குழந்தை பிறப்பு பல லட்சங்கள் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, எங்கள்கிட்ட போயிட்டு வாங்க, ஒரு 200 ரூபா கட்டணமாகும், சரியாயிரும் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கேன். உங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த இது வந்து அக்குபஞ்சரில் வந்து சரி பண்ண முடியும். சரியாகுது. அது எந்த இடத்துல சரியாகுதுன்னா, இந்த வெளிவெப்பம் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம உள்ள குளிர்ச்சி அதிகப்படுத்துகிறோம், அப்போ அது பாதுகாக்கப்படுது. அப்புறம் ஒரு சக்தி இன்னொரு ஆற்றல் வந்து இன்னொரு ஆற்றலாக மாறும். அதான் நியூட்டனோட விதி. அது ஒன்று இன்னொன்று மாறாமல் இருந்துச்சுன்னா நோய். ஒரு பருவ வயது வரும்போது அது மாறணும் இல்லையா, அது மாறாமல் தடைப்படுது. அப்போ தடைப்படுற இடத்த கிளியர் பண்ணி விட்டோம்னா அது மாறுது. இப்போ ரசாயனங்கள் இருக்குது, ரசாயனங்கள் நிறைய எடுத்திருக்கிறாங்க, உணவு வழியாக எடுத்திருக்கிறாங்க, மருந்து வழியாக எடுத்திருக்கிறாங்க. அவைகள் எல்லாமே கல்லீரலால் சுத்திகரிக்கப்பட்டு பித்தப்பையில் தான் இருக்குது. அது அங்கே கல்லாக இருக்குது. இந்த கல்லை எதிரியாக பார்க்குறாங்க. அந்த கல் தான் பாதுகாத்து வெட்டி எடுத்துடுறாங்க. அந்த கல் தான் அவங்கள பாதுகாத்துருக்கு. அங்கே பித்தப்பை இல்லைன்னா அது பிரிஞ்சு வரவே முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரிச்சா எங்கே வைப்போம்னு சொல்லி விட்டுடும் அது. அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ கல்லீரலை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, அதை வந்து புதுசாக்க வேண்டியிருக்கு. இவைகளெல்லாம் நடந்துச்சுன்னாக்க அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எளிமையாகுது. பெண்களுக்கு ரொம்ப பித்தப்பையில் கல் சேர்றதை வந்து குணப்படுத்த முடியும். சரி, மலக்குடல்ல மலம் இருக்கு, சிறுநீர் பையில சிறுநீர் இருக்கு. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, எப்பா உனக்கு சிறுநீர் பையில சிறுநீர் இருக்கு, மலக்குடல்ல மலம் இருக்கு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு ஒரு கேலியா தெரியுது இல்ல. அதே தான் அது. பித்தப்பையில கல் இருக்குன்னா பித்தப்பையில கல் தான், பித்தக்கல் இருக்கும். அதுக்கு தான் அந்த உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பினுடைய வேற வேலை, நிறைய வேலை இருக்கு. ஆனா இது ஒரு வேலை இருக்கு. அப்ப அதை கரைக்கிறதுக்கு என்ன? உடம்பே கரைச்சிரும். எப்படி உங்களுக்கு மலம் போகாம இருந்து 2 நாளுக்கு அப்புறம் போனா வலிக்குதோ, அது மாதிரி பித்தப்பையில கல் இருந்து வெளியேறும் போது பேதி போகும்போது காலெல்லாம் கடுக்கும் தெரியுமா? இது காலுக்கும் பேதிக்கு என்ன இருக்கு, வயிற்றுல தான் நடக்கணும், ஆனா காலெல்லாம் கடுக்கும். இங்க இருக்கிறதெல்லாம் இழுத்து தான் வெளியேற்றுது. அது மாதிரி பித்தப்பையிலிருந்து கல் வெளியேறும்போது ஒரு பிரசவ வலி இருக்கும்னு சொல்றாங்க. அதை நான் அனுபவிச்சவங்க சொல்றாங்க பிரசவ வலி இருக்குன்னு சொல்றாங்க. பயனாளிகள் வந்து சொல்றவங்க இருக்காங்கல்ல, அது ஒரு பிரசவ வலிங்க அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை பேப்பர் வச்சு கட்டிக்கிட்டு கொண்டாந்து காட்டிடுவாங்க. அது பித்தப்பை கல்லா கிட்னியில் வருது? கிட்னி கல்லும் வருது, பித்தப்பை கல்லும் வருது. வந்து வெளியே வந்து விழுந்துருது. இந்த உடலுடைய இயற்கையினுடைய மனிதனால விளைவிக்கவே முடியாத ஒரு அற்புதம் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, நுரையீரல்ல சளி இருக்கு, குறிப்பாக குழந்தைகளை கவனிச்சு பாருங்க. அது நீங்கள் சிகிச்சை கொடுத்தீங்கனாலோ இல்லை இயல்பாவோ வயிற்றால போயிடுது.
ஏன்னா அந்த குழந்தைக்கு இருமி துப்ப தெரியாது, மூக்கு வந்து ம். சிந்தி எடுக்க தெரியாது இல்லையா? ம். அப்போ குழந்தைகளுக்கான அமைப்பை பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருக்கிறது பெருங்குடலில் வந்து மலத்தில் வெளியேறிடும். ம். இதுக்கு டியூப் கிடையாது, பாதை கிடையாது. ம். அப்போ அந்த உடல் தன்னை தானே எந்த இடத்துல அனுப்பணும் அப்படிங்கிறது அது முடிவு எப்படி வெளியே தள்ளுதுன்னு இது வரைக்கும் நீங்கள் விஞ்ஞானம் நிரூபிக்கவே முடியாது. ம். ஆனால் நுரையீரல் இருக்கிறது பெருங்குடல் வந்து பேதி ஆகிடும், பிள்ளை ஃப்ரீ ஆகிடும். ம். இப்போ இது மாதிரி நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் இயற்கை. ம். இப்போ மலக்குடலில் சேர்ற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு பேதி மாத்திரை தான் தீர்வா இல்லை வேற? இல்லை, மலக்குடல் வேலை செஞ்சிச்சுன்னா ம். அது பல உறுப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கு. ம். அங்கிருந்தெல்லாம் சமீபத்தில் ஆய்வு கூட படிச்சிருந்தேன், பல பிரச்சனைகள் காரணம் வயிற்றுல இருக்கிற மலச்சிக்கல் தான் காரணம். மலச்சிக்கல் தான் காரணம். மலச்சிக்கல் தான் காரணம். ஆனால் அதுக்கு பேதி மாத்திரையோ ம். ஒரு திருக்கடுக்கம் சாப்பிட்றதோ, ம். தொடர்ந்து ராத்திரி வந்து அந்த கடுக்கா கொட்டையை டீ மாதிரி குடிக்கிறதோ ம். தீர்வு கிடையாது. இப்போ திருக்கடுக்கம் சாப்பிட்றதோ கடுக்கா தண்ணி குடிக்கிறதோ தீர்வுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் சாப்பிட்டு அது சரியாக இருக்கணும் இல்லையா? ம். ஆனால் 10 வருஷமாக சாப்பிட்றேங்கிறாங்க. ம். 10 வருஷமாக ஒரு பொருளை ஒருத்தர் உடல் இயக்கத்துக்காக சாப்பிட்றாருன்னா அவர் இன்னும் நோயாளியாக தான் இருக்கிறார். ம். ஏன்னா அவருக்கு மருந்து தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ம். மருந்து தேவைப்படுற வரைக்கும் ஒருத்தர் நோயாளி தான். ம். மருந்து தேவைப்படாமல் உடல் தானாக இயங்கினா தான் உடல் இயல்பான இயக்கத்தில் இருக்கு. அப்போ இவைகள் வந்து மலக்குடலை உறுதிப்படுத்தலை, ம். பெருங்குடலை உறுதிப்படுத்தலை, ம். அங்கே இருக்கிற பொருளை வெளியேற்றிருக்கு, பொருளை தான் வெளியேற்றிருக்கு, ம். அந்த உறுப்பை பலப்படுத்தலை. ஓ. அப்போ மருத்துவங்கிறது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பெருங்குடலையும் மலக்குடலையும் உறுதிப்படுத்தணும். ம். உறுதிப்படுத்தினா அது தன்னுடைய வேலையை செய்யும். ம். அப்போ மருத்துவங்கிறது அதுக்கு தான் வேலை செய்யும். ம். இப்போ நம்ம கொடுக்குற பேதி என்ன பண்ணணும்னாக்க குடலில் இருக்கிறது மட்டும் வெளியே தள்ளும். ம். ஆனால் உடம்பு ஒரு பேதி ஏற்படுத்துது இல்லை, ம். அது என்ன பண்ணும்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வேண்டாத கழிவுகளை எல்லாம் உறிஞ்சி இழுத்து பேதியாக்கும். ம். அந்த பேதியில தான் நம்ம உடல் சுருங்கிறத பார்க்குறோம். இது இறங்குது, தளர்வாகிறோம் நம்ம. ஆமாம், உடம்பு ஏற்படுத்துகிற பேதியில தான் சுகமாகிறோம். ம். நாம் ஏற்படுத்துகிற பேதியில வயிறு மட்டும் சுகமாகும், ஓ. உடல் சுகமாகாது. சரி சரி. இதுக்கும் வந்து இன்னைக்கு நிறைய தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுதுல்ல, அதுக்கும் மலக்குடலுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா?